பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தங்கமயில கூட்டிக்கிட்டு மீனா தங்கமயிலோட வீட்டுக்கு தான் போறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே அங்க போன உடனே பாக்கியம் இருந்துகிட்டு தங்கமயில வீட்டுக்குள்ள சேர்க்கவே முடியாது. இவளுக்கெல்லாம் எங்களால சாப்பாடு ஆக்கி போட்டு இங்க தங்க வைக்கிறதுக்கு எங்ககிட்ட வசதி இல்ல. அதனால இவ எங்கேயோ போகட்டும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் தங்கமயில புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மீனா வந்து பார்த்தீங்கன்னா, தங்கமயில அவங்களோட ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு கொஞ்சோண்டு காசை குடுத்து, அட்வைஸ் மேல அட்வைஸா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா தங்கமயில் வந்து இதுக்கப்புறம் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்துலேருந்து வெளியில வந்துட்டாங்க. எனக்கு ஒரு வேலை மட்டும் வாங்கி குடு மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பா நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு தங்கமயிலுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நம்ம மீனா கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம கதிர் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜிய அழைச்சிக்கிட்டு போய் கோச்சிங் கிளாஸ்ல ஃபீஸ் எல்லாம் கட்டி சேர்த்து விட்டுர்றாப்புல. மொத்த ஃபீஸையும் கட்டிடுறாப்புல. ராஜி உடனே கேட்குறாங்க, "உனக்கு ஏது இவ்வளோ காசு?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ படிக்கிற வேலைய மட்டும் பார்க்கணும்." அப்படின்னு சொல்றாப்புலயே ஒழிஞ்சு, எப்படி காசு வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்ல. நமக்கு கூட சொல்லவே இல்ல அப்படின்னா பார்த்துக்கங்களேன். ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் நம்ம ராஜியோட அம்மா வீட்ட காமிக்கிறாங்க. ஸோ 3 பேரும் வழக்கம் போல பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி வந்து பண்ணிட்டாங்களே, விருந்துக்கு போய் அங்க வந்து சண்டைய உண்டாக்கிக்கிட்டு வந்துட்டாங்க. விருந்துக்கு போகாமயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுது, அங்க முத்துவேல் வராப்புல. முத்துவேல் வந்த உடனே சக்திவேலு, குமாரு இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாப்புல. அதாவது குமாருக்கு பொண்ணு பார்த்துருக்காப்லையாட்டுக்கு. ஸோ நாளைக்கே நம்ம வீட்டை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம குமாரோட மூஞ்சி மட்டும் டல்லாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசின் நினப்புல இருக்காப்புல இல்லையா, நாளைக்கு என்ன செஞ்சு வைக்க போறாப்புல அப்படிங்கிறது தான் தெரியல. ஃபைனலாக நம்ம மீனா போய் செந்தில் கிட்ட பேசி எப்படியோ சமாதானமாகி 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்கமிங்கில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.